everyone, welcome to BB Twin Talks. This is Tamil Big Boss Season 9, Day 75. ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் நம்மளுக்கு ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தது நம்ம சாண்ட்ராவை விஜேஎஸ் கேள்விக்கு. ஏன்னா அவருக்கு இந்த வாரம் எஸ்கேப்பே இல்லை. கண்டிப்பாக சாண்ட்ராவை கேள்வி கேட்டே தான் ஆகணும். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக ஷைன் பண்ணது நம்ம சாண்ட்ரா தான் அப்படின்றனால கேட்பாரா இல்லையா, இல்லை கேட்டாலும் வந்துட்டு மற்ற கண்டஸ்டன்ஸை கேட்குற மாதிரி நல்லா அந்த அளவுக்கு எவ்வளோ ரூடாக பேசுவார், அந்த மாதிரி பேசுகிறாரா, இல்லை ஏதாவது பார்ஷியாலிட்டி காட்டுறாரா, எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கேட்டார். பட் ஆனால் ரொம்ப பார்த்து அப்படிதான் பேசினாரு. எனக்கு டக்குன்னு தோணுச்சு ஒரு வேளை, ஏன்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரியே கண்டிப்பாக வந்து பிரஜன் வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பாரு இந்த வாரம் சாண்ட்ரா தான் ஃபுல் ஹைலைட்டு. ஸோ சாண்ட்ராவை கேட்காம இருக்கவே முடியாது. அண்ட் வெளியே எவ்வளோ நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்குதுங்கிறத பிரஜன் பார்த்துருப்பாரு. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக சாண்ட்ராக்கு கேள்வி கேட்டே ஆகணும். விஜேஎஸ் இஸ் லைக் ஹெல்ப்லெஸ் அப்படின்றனால எனக்கு தோணுச்சு ஒரு வேளை அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்றனால ஒரு வேளை பிரஜன் வந்து நைட்டே கால் பண்ணி டே மச்சான் இந்த மாதிரி சாண்ட்ராவை கொஞ்சம் பார்த்து கேள்வி கேளுடா அப்படின்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப, ஆனால் விஜேஎஸ்ஸையும் வந்துட்டு எனக்கு என்ன நான் ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்காரு ரொம்ப. ஏன்னா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னும் கிடையாது. அவங்க அந்த ஸ்டேஜில் பிரஜனோட சென்ட் ஆஃப் அப்போ பிஹேவ் பண்ண விதத்தை பார்த்தப்போ தெரிஞ்சது தே ஆர் லைக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரஜன் அண்ட் விஜேஎஸ். அப்படி இருக்கிறப்போ பிரஜன்னா கூட என்ன வேணாலும் கேட்டுடலாம். பட் ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்றப்போ விஜேஎஸ்க்கு வந்துட்டு அதை கேட்கறது வந்து அவருக்கு அங்கே ஒரு என்ன சொல்றது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவருக்கு அங்கே ஒரு தடங்களாக இருக்குது. அது நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் த திங் இஸ் ஒரு ஷோ, அவர் அந்த ஷோவோட ஹோஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் தான் நமக்கு ஆடியன்ஸ்க்கும் உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற அந்த கனெக்டர் அப்படின்றனால அவர் வந்து நம்மளோட ஒப்பீனியன்ஸை அவர் தான் கொண்டு போய் அவங்களுக்கு ரீச் பண்ணி ஆகணும். அப்படின்றனால தான் நம்ம வந்துட்டு ஏன் இந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறோம். ஆனால் எனக்கு வந்து லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் விஜேஎஸோட அந்த ஒரு தர்ம சங்கடமான நிலைமையும் புரியுது. பட் தட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஹோஸ்ட்டு வந்தாச்சு, நல்ல கொடியாக சேலரியும் வாங்குறீங்க, அப்போ நீங்கள் அதுக்கு நியாயமாக தான் இருந்தாகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் எனிவேஸ் சாண்ட்ரா இன்னைக்கு பயங்கர க்யூட்டாக ஃபுல் ஒயிட்டில் நல்லா அழகாக இருந்தாங்க ஆக்சுவலி. ஆனால் வந்துட்டு அப்பா கொஷின் கேட்குறப்போ பயங்கர திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க விஜேஎஸ் கிட்ட. எதுவுமே வந்துட்டு ரொம்ப நறுக்குன்னு ஏதாவது ஒரு நோஸ் கட் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய விஷயங்களை இன்னும் அட்ரஸ் பண்ணல. பட் எப்பயுமே நான் வந்து சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுமே வந்துட்டு உடனே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் சாட்டர்டே அண்ட் சண்டேவை வந்துட்டு இவங்க ஒரே நாள் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இவங்க போய் காஸ்டியூம் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணல அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கே சொல்ல வேணாம். லெட்ஸ் கிவ் ஒன் மோர் டே. நாளைக்கு சண்டே எபிசோட்லையாச்சும் அவர் கேட்டிருக்காரா, பிரித்து வச்சு பாதியாக கேட்குறாரா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ இன்றைக்கி என்னென்னா எபிசோடில் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு முதல்ல அந்த ஃப்ரைடே எபிசோட் காட்டுவாங்க இல்லையா, அதில் வந்து 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்துட்டு ஆதிரைக்கும் கானா வினோத்க்கும் ஒரு ஃபைட் நடக்குது. அதில் வந்து ஆதிரை வந்து பிரேக் டவுன் ஆகி அழுதுருவாங்க. எனக்கு என்னென்னா ஆதிரையா இது எப்படி வெளியே போனாங்க, வெளியே போகிற வரைக்கும் எப்படி இருந்தாங்க, ஈவன் வெளியே போய் கூட அந்த இன்டர்வியூஸ்லலாம் எவ்வளோ ரூடாக அப்படியே தென்னாவட்டாக பேசிக்கிட்டு இருந்த ஆதிரை உள்ள வந்ததுலேருந்தே பெருசாக எதுக்கும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி அமைதியாக ஈவன் எஃப்ஜே கிட்ட கூட அவங்க வெளியே ஃபேஸ் பண்ண அந்த நெகட்டிவிட்டியோட அந்த கோவத்தை காட்டல அந்த அளவுக்கு. எல்லாத்துக்கும் பொசுக்குன்னு அழறாங்க ஆதிரை. ஸோ அந்த கம்பேக் வந்து பெருசாக இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை ஆதிரை. இது இல்லை ஆதிரை வந்துட்டு சரி நம்ம போனப்போ நெகட்டிவிட்டியோட போயிட்டோம், இப்போ வந்து அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு அப்படியே ரம்யா மாதிரி ஒரு 4-5 வாரம் மக்கள் மனசில் நம்ம இருக்கோங்கிறதே மறந்துட்டு மற்றவங்கெல்லாம் அவுட் ஆகி போகிற வரைக்கும் இன்னொரு கொஞ்சம் வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பட் ஆல்ரெடி ரூமர்ஸ் வருது ஆதிரையும் எஃப்ஜேவும் தான் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் நமக்காக இன்னைக்கு வந்துட்டு எவிக்ஷன் எதுவும் பண்ணலை. ஸோ நாளைக்கு எபிசோடில் நம்ம பார்த்த ரூமர்ஸ் வந்து உண்மையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி அது உண்மையாக இருந்தால் ஆதிரை வந்து வேஸ்டட் த ரீஎன்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். நினச்சிருந்தா சூப்பராக ஒரு வேறு மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணியிருக்கலாம். இப்படி ஆதிரை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க உள்ள அனுப்புனாங்கன்னா அதுக்கு அவங்க பிரவீன் ராஜ் உள்ள அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே ஆதிரை வந்து அந்த எபிலேட்டர் அப்படின்ற அந்த ஒரு டிவைஸை ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது அதை வச்சுட்டு அவங்க வந்துட்டு ரூமில் நின்றுட்டு ஒரு மேட்லாம் போட்டுட்டு அது சாக்கெட்டில் ஆக்சுவலி ப்ளக் பண்ணணும் சார்ஜிங் இது. ஸோ அதை போட்டு தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கானா வினோத் வந்துட்டு இவங்க இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பாய்ஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க போல. இவங்க வந்து ஷேவ் பண்ணுறப்போ கீழே எதுவுமே போடாமல் இவங்க ரெஸ்ட் ரூமில் பண்ணியிருந்திருக்காங்க பசங்க. ஸோ அந்த முடியெல்லாம் கீழே விழுந்திருந்திருக்கு. பட் போத் ஆர் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். ட்ரிம்மருக்கு வந்துட்டு அந்த கனெக்ஷன் அது லைக் அது இல்லாத
போர்ட்டபிள் இதுவும் இருக்குது போல். ஸோ அதனால ஏன்னா அங்கே வாட் இஸ் தட் ரெஸ்ட் ரூம் அந்த ஏரியாவில் வந்துட்டு சாக்கெட் இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு ஆதிரையால் அங்கே நின்று இந்த எபிலேட்டர் வச்சு பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க ரூமில் நின்றுட்டு அதுவும் ஒரு ஷீட்லாம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி வந்த டைமில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பாய்ஸ்லாம் வந்துட்டு கீழே ஒரு ஷீட் கூட போடாமல் பண்ணுறப்ப அந்த முடியெல்லாம் கீழே வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கானா வினோத் இப்போ இழுத்துட்டு வந்துட்டு, கானா வினோத்துக்கு தான் கொஞ்சம் எப்பயுமே ஆதிரையோட செட் ஆகாதுல்ல. நீ வந்தப்போ இப்படி சொன்னல்லம்மா, வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இப்போ நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆதிரை அதுக்கான டிஃப்ரென்சஸ் சொல்லுவாங்க. அங்கே வந்து எனக்கு சாக்கெட் இல்லை, அதனால தான் என்னால் பாத்ரூமில் நின்று பண்ண முடியல, இதுக்கு ப்ளக் வேணும், இங்கே தான் ப்ளக் இருக்கு, பட் நான் ஷீட் போட்டு தானே பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ உங்கள் அளவுக்கு எங்களுக்கு ஃபேஷியல் ஹேர், உங்களுக்கு தாடி அவ்வளோ இருக்கும், எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, லைட்டாக இருக்க அந்த ஹேரை தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கே நான் ஷீட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நியாயமாக தான் பட்டுச்சு. ஜஸ்ட் பிகாஸ் ஆர்கியூ பண்ணுறாங்கிறதுக்காக நம்மளால பேச முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு உடனே கனி வந்துட்டு உடனே வந்துருவாங்க கானாக்கு சப்போர்ட்டாக. நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல, அப்போ வந்துட்டு அவருங்களை நீங்கள் சொன்னதை தானே குத்தி காட்டுறாரு, அதுக்கு என்ன ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு கனி வந்து பேச வந்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஆதிரை வந்துட்டு பொசுக்குன்னு அங்கேயும் அழுதுருவாங்க. கனி நீங்கள் எப்போ பார்த்தாலும் கானா வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு ஆதிரை இஸ் லைக் டோட்டலி சேஞ்ச்டு. இல்லைன்னா வெளியே போய் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வெளியே பார்க்குற மாதிரி அந்த இன்டர்வியூஸில் கொடுத்த அளவுக்கு அந்த ரூட்னஸ் இல்லை போல, உள்ள வந்து ரொம்ப பிரேக் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க அம்மாவை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அவங்க ஆதிரையோட பேரண்ட்ஸ் தான் இந்த வாரம் வரதா இருந்தது. ஸோ ஒருவேளை அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்கன்னா தட் வில் பி லைக் ஸோ மச் டிசப்பாயிண்டிங் ஃபார் ஹர். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஃபேமிலி மெம்பர் ஸ்டே பண்ணலான்ற விஷயத்துக்கு ஆதிரை தான் சூஸ் ஆகிருப்பாங்க. அவங்க எனக்கு அம்மா இங்கே வந்து ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சொல்லி ஜெயிச்சும் இருப்பாங்க. ஆனால் வர ரூமர்ஸை வச்சு பார்த்தா ஆதிரை போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி சரியாக நடக்காத மாதிரி தான் இருக்குது. பட் எனிவேஸ், ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா சேச்சி வந்துட்டு ஆஸ் யூஷுவல், ஓ மை காட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சாண்ட்ரா பண்ணுறது. அவங்க வந்துட்டு வெளியே லைக் அந்த கிச்சன் ஏரியாவில் எல்லாரும் நின்று பாத்திரம் கழுகிறது, க்ளீன் பண்ணுறது, ஸ்லாபை க்ளீன் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க நைட் டைம். உடனே சாண்ட்ரா வந்துட்டு வெளியே வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவில் சோஃபாவில் படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கம்ப்யூட்டர் வந்து அவரோட சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி அவர் ஷூ எடுத்துகிட்டு இருப்பாரு. உடனே அங்கேருந்து சோஃபாவில் இருந்துச்சு இன்னொரு சோஃபாவுக்கு போய் படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்வர்டாக லைக் அவங்க அதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப தனியாக வந்து அந்த சத்தத்தில் தூங்க முடியலங்கிறதுனால கஷ்டப்பட்டு வெளியே தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி அப்பட்டமாக அதை காட்டிக்கிட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு, ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு ஆல்ரெடி சாண்ட்ரா அந்த மாதிரி வெளியே படுத்தப்போ ரூல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே படுக்கக்கூடாது, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அதனால ஹவுஸ்மேட்ஸ் வந்து வெளியே படுக்கக்கூடாது சாண்ட்ரான்னு சொல்லிட்டு மெயினாக கேப்டன் கானா வினோத் வந்து சொல்லுவாங்க. உடனே இவங்க வந்துட்டு அப்போ ஆரம்பிப்பாங்க, அப்போ நான் வேற எங்கே படுக்கிறது, உள்ள வந்து அவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, நான் எங்கே படுக்கிறது, என்னை பேசாமல் அப்படியே வெளியே அமுச்சு விட்ருங்க ஒரு ஏ அப்படின்னு கானா வினோத் சொன்னால் சாண்ட்ரா வந்துட்டு ABCDன்ட்டு Z வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ கானா வினோத்துட்டு இது என்னது, அங்கே காலையிலேருந்து நம்ம இன்னைக்கு ஷூட் நடக்க போது, அதனால எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, ட்ரெஸ்ஸு அன்பேக் பண்ணுறதுன்னு ட்ராலி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சமைச்சு சாப்பிட்றதுக்கே ஈவினிங் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால இப்போல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் அங்கெல்லாம் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சூட் கேஸ் வந்து காலையிலே வந்துருச்சு, நான்லாம் அப்போவே வந்துட்டு இவங்க பண்ணிட்டாங்கிறதுக்காக உடனே அவங்க எல்லாரும் பண்ணணும்னு இருக்கா. அண்ட் இன்னொன்று என்னென்னா சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காலையில் நான் பார்க்குறப்பெல்லாம் சாண்ட்ரா எந்த வேலையுமே செஞ்சு பார்க்கவே இல்லை. ஷீ இஸ் லைக் லிட்ரலி ஸ்லீப்பிங் ஆல் த டைம். நானே வந்துட்டு என்னடா நாய் குறைக்க மாட்டேங்குது, சாண்ட்ராவை மட்டும் விட்டுடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபுல் டைம் ரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சாண்ட்ரா. ஸோ ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சூட் கேஸ் வந்துச்சுன்னா திறந்து எல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு தாராளமாக டைம் இருக்கும். பட் மற்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி அண்ட் ஆல்சோ யூஸ்வலி இவங்க வந்து நைட் டைமில் தான் இவங்க எல்லாம் அன்பேக் பண்ணி எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுவாங்க ஹவுஸ்மேட்ஸ். ஸோ மற்ற வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற கேம்ஸும் நடந்துட்டு இருக்குன்றப்போ ஸோ நைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கு அவங்க அப்படியே ஓவராக வந்துட்டு உள்ள அவ்வளோ சத்தம் போடுறாங்க, என்ன வினோத் காலையிலே பெட்டி வந்துச்சு அப்போவே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு உள்ளேயே வரமாட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபுல் ஹவுஸும் வந்து வெளியே வந்து நின்றுட்டு, என்ன சாண்ட்ரா இந்த மாதிரி உள்ளே வந்து வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தானே படுக்க முடியும், அதுக்கு தானே பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னதும் ஷீல் பி லைக் அப்படியே இன்னும் ஃபுல் ஹவுஸே அவங்கள டார்கெட் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமாக எகிருவாங்க. அங்கே பயங்கரமான சத்தம் போட்டு லைக் டிஸ்கஷன்ஸ் வரும். யாரும் பெருசாக கத்த மாட்டாங்க, பட் கானானதும் கம்றதும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி. அதுக்கு உடனே சாண்ட்ரா வில் பி லைக் அப்படியே தலையில் அடின்னு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. விச் இஸ் லைக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அசிங்கமாக இருந்துச்சு.
ஸோ இப்பெல்லாம் பண்ணுறப்ப அவங்க குழந்தைங்கள யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களே குழந்தைன்னு சொல்லி இப்போ ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சாண்ட்ரா என்ன பண்ணாலும் முதல்ல அவங்க கிட்ஸை தான் வந்து நமக்கே தாட் போகுது. ஸோ இப்போ இவங்க இப்படி அடிச்சுட்டாங்க, இப்போ குழந்தைங்க பார்த்து பயப்பட மாட்டாங்களா? ஸோ இவங்க இப்படி எனிவேஸ் இப்படி அடிச்சுட்டு அழுவாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரைடே எபிசோட் முடியுது. ஸோ விஜேஎஸ் வராரு. வந்துட்டு விஜேஎஸ் வந்து எப்பயுமே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே பயங்கரமாக துவம்சம் பண்ணுற மாதிரி அப்படியே வந்துட்டு அவர் டீச்சர் மாதிரியும் ஆடியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் அவங்கக்கிட்ட கேட்பாங்க, உள்ளே போய் அவங்கள கேட்டுடலாமா, சொல்லுங்கள் போயிடலாமா, ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ராவை முதல்ல கேட்டுடலாமா, அதுதான் உங்கள் ஆசையா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஆரம்பிப்பார். ஸோ அது வந்து எனக்கு ஏதோ ப்ரெசென்ட்க்கு அவர் இன்டெரக்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பார்த்துக்கோ மச்சான், ஆடியன்ஸ்க்காக தான் ஆசை, அதனால எனக்கு வேறு வழி இல்லை, நான் கேட்டு தான் ஆகணும். ஸோ இருந்தாலும் நான் பார்த்து பட்டும் படாமல் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பாஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே போனதும் சாண்ட்ராவை முதல்ல நிற்க வச்சு, என்னது வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தீங்க, பார்க்க நல்லாவா இருக்குது, அண்ட் எல்லாத்துக்கும் வந்து பயங்கர பவ்யமாக என்னம்மா ஆச்சு சாண்ட்ரா, ஏன் வாரம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தீங்க, ஏன் வெளியே போய் படுத்தீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் சொன்னாதான் தெரியும், சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அது வந்துட்டு இதுவே மற்றவங்க யாரும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அவங்கள வந்து என்ன பேசவே விட மாட்டார், இல்லைன்னா பேசினாலும் நடுவில் நோஸ் கட் கொடுப்பாரு, இல்லை அவங்க ஏதாவது மாற்றி பேசினாங்கன்னா மக்களை பார்த்து நக்கலாக சிரிப்பாருன்னு பயங்கரமாக சர்க்காசம் பண்ணுவார். ஆனால் இங்கே சாண்ட்ராவை வந்துட்டு பயங்கரமாக சொல்லுங்கம்மா, இவரே எடுத்து கொடுக்குறாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால நீங்கள் போய் படுத்துட்டீங்களா, ஸோ உங்களுக்கு உள்ளே வந்துட்டு சத்தமாக இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு வெளியே போய் படுத்துட்டீங்களா, என்ன நடந்துச்சு சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல அவர் வந்துட்டு 2 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு 20 minutes தான் ஆயிருக்கும் நமக்கு 1 hour எபிசோடில். ஸோ நமக்கு தெரியும் இந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்து லைக் 5 hours கிட்ட நடக்கும், அதை தான் இவங்க எடிட் பண்ணி நமக்கு 1 hourக்கு போடுறாங்கன்னு. ஸோ அந்த சாண்ட்ராவோட டாக்கே வந்துட்டு ரொம்ப நேரம் போயிருந்துருக்குது. ஸோ இவர் வந்துட்டு 2 மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகலாம் அப்படின்னு. இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்பயுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இவர் யாரையா ஃபேவர் பண்ணுற மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா, அவங்க தப்பு பண்ணியிருந்தா அவங்கள வந்து முதல்ல கேள்வி கேட்டுருவார். ஸோ கேள்வி கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க பண்ண ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் அப்படி போக போக பேசுகிறப்போ எபிசோட் முடிகிறப்ப நமக்கு அதை லாஸ்ட்டாக பேசின விஷயங்கள் தான் மைண்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசின சாண்ட்ரா அது வந்து எல்லாருமே ஓரளவு மறந்துடுவாங்க. ஸோ அதுக்காகவும் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி சாண்ட்ரா அதை முதல்ல கேட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேட்குறப்போ சாண்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சபரி அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணது, கனி சத்தம் சிரிச்சது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ விஜேஎஸ் வந்துட்டு நீங்கள் வெளியே போய் படுத்தப்போ சபரி அவரோட வந்து உங்ககிட்ட சாரி கேட்டாங்களா, உள்ளே வந்து படுங்கன்னு சொன்னாங்களா, உங்களுக்காக அடுத்த நாள் வெளியே போய் படுத்தாங்களா, ஸோ இப்போ இவ்வளோ பண்ணாங்கன்னா தேர் வரிட் அபவுட் யூ, தேர் கன்சர்ன் ஃபார் யூ, ஸோ வந்து உங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நீங்கன்னா திரும்ப போய் நீங்கள் தான் உள்ளே படுக்கலை, ஸோ அவங்க வந்து அவங்க சைடில் இந்த எஃபர்ட் போடாமல் இல்லை அப்படின்னதும் சாண்ட்ரா வந்து பட் இதை வந்து 1 week நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் கேட்காம பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்துட்டு கானா வினோத்கிட்ட கேள்வி போகிறப்போ கானா வினோத்தும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒன்றா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ திவ்யாவும் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்பாங்க சாண்ட்ரா, திவ்யாவுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு, உடனே திவ்யாவும் ஆமான்ருவாங்க. சபரி அப்போ எந்திரிச்சிட்டு திவ்யா அப்போ எதுவும் பண்ணல சார், திவ்யா எந்திரிச்சது அடுத்த நாள் நைட்டு நாய் குறைச்சப்போ அப்படின்னதும் கம்ருதனுக்கும் பாருவோட ஃபேஸையும் பார்க்கணும். பாரு தான் கம்ருதன் ரொம்ப கேஷுவலாக மெயின்டைன் பண்ணாரு, பாரு தான் பக்குன்னு, ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க தெரியல வேலைன்னு பாருக்கு தெரியும் இல்லையா, அதனால் பாருக்கு முகமே இருக்காது. நான் நினச்சேன் விஜய் இதை அட்ரஸே பண்ண மாட்டாருன்னு நினச்சேன், ஆனால் அட்ரஸ் பண்ணலை, ஆனால் நல்லாவே சர்க்காஸ்டிக்காக பார்த்து சிரிக்கிறதும் ஆடியன்ஸை பார்த்து சிரிக்கிறதும் 2 வாட்டி ஹைலைட் பண்ணி கம்ருதன் அப்போ எங்கே இருந்தார், கம்ருதன் நாங்கள் இல்லையோ அப்போது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதும் கம்ருதனும் சிரிப்பாங்க, பாருவும் வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ சபரி எந்திரிச்சு சொல்லுவாங்க, திவ்யா எந்திரிச்சது வந்து அடுத்த நாள் நாய் கத்துனதுக்கு தான், முன்னாடி நாள் நானும் அவரும் பேசினதுக்கெல்லாம் ஒன்றும் திவ்யா டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவு கம்ருதனோட பாருவோட விஷயத்த அவர் நக்கலாக கை காட்டின மாதிரி இருந்துச்சு. அவர் சிரிக்கிறப்போ ஆடியன்ஸ் ஃபுல்லாக சிரிப்பாங்க. ஸோ பாருக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பாஸ் ஆச்சு, ஓகே எல்லாரும் பார்த்துட்டாங்கன்றது மட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறப்போ கானா வினோத்தும் சபரி ஃபுல் ஹவுஸே அப்போ வந்து கம்ருதன் இருந்துச்சு சூப்பர்பா ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க, இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஸ்கூல் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது சார், அதாவது நாங்கள் எப்போ படுக்கணும், எப்போ சத்தமாக பேசணும், என்ன பண்ணணுங்கிறது இவங்க டிக்டேட் பண்ணுறாங்க, ரொம்ப மாதிரி எங்களால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல, அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, அன்னைக்கு நாங்கள் வந்து சத்தமாக பேசணும், நைட்டு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு சொல்கிற அவங்களே தான் ஸ்டோரி டெல்லிங் அன்றைக்கி நைட் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ அசதியாக இருந்துச்சு, ஆனால் அவங்க வந்து நைட்டு தான் நான் ஸ்டோரியாக சொல்லுவேன்னு சொல்லி 10 மணிக்கு மேலே தான் எங்களை உட்கார வச்சு ஸ்டோரி சொல்ல வச்சாங்க, அப்போ நாங்களுமே பாதி பேர் ரொம்ப டயர்டாக இருந்தோம், ஸோ
ஸோ அவங்களுக்கு தேவைன்றப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அந்த விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணுவார். உங்களுக்கு தேவையான மட்டும் அவங்கள நைட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு, மற்ற நேரத்தில் வந்துட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்கன்னு மாறி மாறி நீங்கள் உங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து உங்கள் வீடு இல்லை சாண்ட்ரா, அந்த வார்டன் டாஸ்க் இருந்தப்போ கூட வீடு இந்த அளவுக்கு வார்டன் கூட இந்த அளவுக்கு ரூல்ஸ் போடலை, நீங்கள் என்ன அநியாயத்துக்கு உங்கள் வீடு மாதிரி ரூல்ஸ் போட்டுட்ருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு 10 மணி ஆனால் எல்லோரும் ஏறி படுத்துட்டா நான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஷோவை பார்க்குறவங்களுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாரு. எல்லாமே கேட்பார் ஓவராலாக. பட் இட் வாஸ் நாட் லைக் நம்ம நினச்ச அளவுக்கு ஒன்றும் அப்படியே சர்ற வெடியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ முடிஞ்சளவு இந்த அட்ரஸ்லாம் பண்ணிவிடுவாங்க. அது அப்போ வந்துட்டு கானவனத்து ஒரு விஷயம் சொல்லுவார், நாங்கள் வந்து லஞ்சை சாப்பிடவே 5 மணி ஆச்சு சார் அப்படின்னு. நீங்கள் நிறைய வாட்டி நான் நோட்டீஸ் பண்ணது, கனி ஒரு டைம் சொல்லுவாங்க மணி 1 மணி ஆச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு எபிசோடில் உடனே பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க அவங்கள அலர்ட் பண்ணுவாங்க. உடனே கனி வந்துட்டு ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் பாஸ், என்ன மணினே தெரியல அப்படின்னு பேச்சு மாற்றுவாங்க. இந்த மாதிரி 2-3 வாட்டி கண்டஸ்டன்ஸ் வந்து டைமை சொல்லிவிட்டு அதை ஒரு மாதிரி மாற்றி ட்விஸ்ட் பண்ணி அதை அப்படியே சமாளிப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள வந்து கிளாக் எதுவும் இல்லை, இவங்களுக்கு என்ன டைம்னே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க அடிக்கடி டைம் இப்படி மென்ஷன் பண்ணி சொல்கிறப்ப எனக்கே டவுட்டாக இருக்குது, என்னடா ஒருவேளை இவங்களுக்கு டைம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு சாண்ட்ராவோட அவ்வளோதான். சாண்ட்ராவோட இது மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே இப்போதைக்கு கேட்கல. ஸோ நாளைக்கு வந்து இந்த கனியோட அம்மா பிரச்சனையை வந்து கண்டிப்பாக சண்டே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேம் மாதிரி வைக்கிறாங்க. யார் கேமை வந்து யார் முன்னேறி போகிறது, இவங்களோட இவங்க இப்போ ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னப்போ ஆரோராவும் பாருவும் வந்து சொல்லுவாங்க திவ்யா வந்து சாண்ட்ராவை முன்னேறி போகிறாங்க. கனி சொல்லுவாங்க சாண்ட்ரா வந்து பாருவை முன்னேறி போகிறாங்க. ஏன்னா பாரு தான் முதல்லலாம் எப்போ பாரு பிரச்சனை பண்ணி எப்போ பாரு லைம்லைட்லேயே இருக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ சாண்ட்ரா எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணி அவங்க வந்துட்டு எப்பயுமே இப்போ லைம்லைட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் வரப்போ ஒரு 2-3 பேர் இன்க்ளூடிங் எஃப்ஜே சாண்ட்ரா தான் முதல்ல ஒரு 2-3 பேர் வந்துட்டு விக்கி வந்துட்டு சுபிக்ஷாவை ஓவர்டேக் பண்ணுறாங்க, லைக் ஸ்பாயில் பண்ணுறாங்க விக்கி வந்துட்டு சுபிக்ஷாவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விக்கி வந்து ஆஸ் யூஷுவல் அரோரா சுபிக்ஷாவை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்ஜி வந்து அப்போ நல்ல ஒரு மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி விக்கியை சொல்லிடுவாங்க. சுபிக்ஷாவை வந்து முடிஞ்சளவு அவர் வந்து தட்டி உட்கார வைக்க பார்க்குறாரு, அவர் முன்னேறி போயிடுறாரு அப்படின்னு. ஸோ அது கேட்டதும் அது முடிச்சதுக்கப்புறம் விக்கி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகி அழுதுருவார். சுபிக்ஷா அப்புறம் வந்து அவன் தான் அப்படி சொன்னான், நான் எதுவும் அப்படி நினைக்கல, நல்லதை விடு அப்படி இப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் கேள்வி வரும். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கம்ருதனை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு வந்து இவங்களை ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி இவங்களை எமோஷ்னலாக லாக் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ திவ்யா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க கம்ருதன் கேப்டன்சி ஜெயிச்சப்போ கூட பாரு முகத்தில் அந்த ஜென்யூனான சந்தோஷத்தை நான் பார்க்கல அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு பாரு வந்துட்டு ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படி இப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஆனால் ஓவராலாக விஜேஎஸ் வந்துட்டு கம்ருதனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, கம்ருதன் பார்த்துக்கோங்க உஷாராக இருந்துக்கோங்கன்ட்டு. ஸோ கம்ருதன் சொல்லிட்டு வர எனக்கு தெரியுது சார் அவளால் என் கேம் அஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் உஷாராக தான் இருக்கேன் அப்படின்னே சொல்லிடுவார். ஸோ பாருக்கு வந்து ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடும் என்ன இப்படி சொல்லிட்டான்ட்டு. ஸோ வந்துட்டு ஓகே நீங்கள் என்ன உஷாராக இருந்தாலும் பார்த்துக்கோங்க எங்களால் சொல்ல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மை டியர் கம்மு அப்படின்னு எடுத்து வர கம்ருதன் பேரை சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான், அப்படி ஷோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு மெயின் திங் வந்துட்டு கானா வினோத் வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவை ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. ஏன்னா ஈவன் அந்த தலைவலி இஷ்யூலாம் வந்தப்போ கூட அந்த ட்ராமாலாம் பண்ணப்போ கூட சாண்ட்ரா அதை நம்பி திவ்யா கூட இருந்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் விஜேஸ் வந்து அந்த தலைவலி இஷ்யூவை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிடுவார். ஸோ சாண்ட்ரா வந்து விக்கிக்கிட்டையும் கானா வினோத்கிட்டையும் திவ்யா வந்து தலைவலியே இல்லாமல் நடிச்சா அப்படின்னு சொன்ன விஷயத்த போட்டு உடச்சிடுவாங்க. உடனே சாண்ட்ரா வந்து பயங்கரமாக வந்துட்டு நான் சொன்னேன் நான் அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு உடனே விஜேஸ் வந்து என்னம்மா சாண்ட்ரா நீங்கள் சொன்னீங்க அதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம், உங்களுக்கு அவ்வளோ டவுட்னா உங்களுக்கு வேணும்னா நாங்கள் குறும்படம் போட்டு காட்டுறோம் அப்படின்பாங்க. அது ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் திவ்யா போய் கேட்டதும் உடனே சரண்டர் ஆகிடுவாங்க சாண்ட்ரா. நான் ப்ரெசென்ட் போனதுலேருந்தே நானா இல்லை, நான் வேற ஒரு ஜோனில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல, ஸோ அதனால் நான் பண்ணுறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுவாங்க. அண்ட் கம்ருதன் பாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். கம்ருதன் வந்து கேமாக இருக்கணும், நம்ம பேசுறது தனியாக இருக்கணும், நீ ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணுற, அப்புறம் உன்னை ஏதாவது லைக் கேமில் ஏதாவது உன்னை தோக்கடிச்சிட்டா கூட அதை நீ ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிற அப்படின்ற விஷயங்களெல்லாம் கம்ருதனும் எடுத்து சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வீக்கெண்டு போயிருக்குது. நாளைக்கு சண்டே என்னென்ன ஆகுது நம்ம எதிர்பார்த்த மாதிரி டபுள் எவிக்ஷனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். until then see you guys tomorrow. Bye bye.